श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। கைகேயியானவள் மந்திரையின் பேச்சை கேட்டுக்கொண்டு தசரதரிடம் தனக்கு தசரதர் கொடுக்க வேண்டிய 2 வரங்களை கேட்கிறார். அதாவது பரதன் நாடாள வேண்டும், ஸ்ரீராமர் வனத்திற்கு 14 வருடங்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று. இதை கேட்டவுடன் தசரதர் நிலை குலைந்து விடுகிறார். அவர் கைகேயிடம் எவ்வளவோ எடுத்து கூறுகிறார். உனக்கு ஸ்ரீராமரை மிகவும் பிடிக்கும் தானே, பரதனுக்கு முடிசூட்டுவது ஒரு பிரச்சனையே அல்ல, பரதனே நாடு ஆளட்டும், ஸ்ரீராமர் வனத்திற்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ கேட்கிறார். அப்பொழுது கைகேயி அதற்கெல்லாம் ஒற்றுக்கொள்ளாமல் நீங்கள் தர்மத்தை மீற பார்க்கிறீர்கள் என்றும் கூறுகிறார். அப்பொழுது அவள் ஒரு கதையை சொல்கிறாள். அதாவது இஷ்வாகு குலத்தில் சிபி சக்கரவர்த்தியானவள் புறாவிற்காக கழுகானது புறாவை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த புறா சிபி சக்கரவர்த்தியிடம் அடைக்கலம் புகுந்து விடுகிறது. ராஜா தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறது. அப்பொழுது சிபி சக்கரவர்த்தி அந்த கழுகிடம் இந்த புறாவை விட்டுவிடு என்று கூறுகிறார். அப்பொழுது கழுகானது புறாதான் என்னுடைய உணவு, அதுதான் மிக சிறந்த மாமிசம், அதை என்னால் விட முடியாது, என்னுடைய உணவை தடுக்கக்கூடாது என்று மகாராஜாவிடம் கூறுகிறது. அப்பொழுது சிபி சக்கரவர்த்தி கூறுகிற இந்த புறாவிற்கு இணையான எதுவானாலும் நீ கேட்கலாம், அதை நான் தருகிறேன் என்று. புறா மாமிசத்தை விட மிக உயர்ந்தது என்றால் நர மாமிசம்தான் என்று அந்த கழுகு கூறுகிறது. உடனே சிபி சக்கரவர்த்தி தன் தொடையிலிருந்த அந்த சதையை அந்த கழுகிற்கு கொடுக்கிறார். இந்த கழுகானது தேவர்கள் தான் இவர்கள் பரிசோதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவ்வாறாக இந்த கதையை கைகேயி தசரதரிடம் கூறி அவர் தர்மத்திற்காக அந்த புறாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய ராஜ கடமையை தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சதையையே கொடுத்தார். அந்த குலத்தில் வந்த தாங்கள் எனக்கு கொடுத்த 2 வரங்களை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றெல்லாம் குற்றம் சாட்டுகிறார். இதையெல்லாம் கேட்டு தசரதருக்கு நன்றாக புரிந்துவிட்டது. தான் கைகேயின் வலையில் மாட்டிக்கொண்டு விட்டோம், இதிலிருந்து மீள முடியாது என்று. இதனால் அவர் மிகவும் மூர்ச்சையாகி விடுகிறார். சிறிது நேரத்தில் மீண்டும் எழுகிறார். மீண்டும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து திரும்பவும் மூர்ச்சையாகி விடுகிறார். மீண்டும் எழுகிறார். அப்பொழுது அவர் சுமந்திரனை அழைப்பதற்கு ஆக்ஞை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கைகேயிடம் சொல்கிறார். அவ்வாறே ஆட்களும் அனுப்பப்படுகிறார்கள். இதற்குள் பொழுதும் விடிந்து விடுகிறது. வசிஷ்டரும், அதாவது அன்று பட்டாபிஷேகம் அல்லவா ஸ்ரீராமருக்கு, அதனால் வசிஷ்டர் அதற்கு வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்வதற்காக அவரும் அந்த அரண்மனைக்கு வருகிறார். அப்பொழுது சுமந்திரனும் அங்கே வருகிறார். சுமந்திரன் உள்ளே சென்று கைகேயும் தசரதரும் இருக்கும் அரண்மனைக்குள் சென்று பார்க்கிறார். அப்பொழுது தசரதன் மிகுந்த சோர்வான நிலையில் படுத்து இருப்பதை பார்க்கிறார். கைகேயிடம் என்ன ஆயிற்று அரசருக்கு என்று கேட்கும் பொழுது, இல்லை, அவர் மிகவும் சோர்வாக இருக்கிறார், நீங்கள் சென்று ஸ்ரீராமரை அழைத்து வாருங்கள், அவர் பட்டாபிஷேகத்தை பற்றி தசரதர் அவரிடம் பேச வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது சுமந்திரன் கூறுகிறார், நீங்கள் சொல்வது போல் செய்கிறேன், ஆனால் அரசர் தான் எனக்கு ஆணை தர வேண்டும் அல்லவா என்று. அப்பொழுது மிகவும் பலவீனமான குரலில் தசரதர், சுமந்திரா, நீங்கள் சென்று ஸ்ரீராமரை அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். அவர் மிகவும் பலவீனமாக இருப்பதை சுமந்திரனால் அறிந்து கொள்ள முடிகிறது. தசரதருக்கு ஏன் இந்த நிலைமை என்று புரியாமல் குழப்பத்துடன் அவர் ஸ்ரீராமரை அழைத்து வருவதற்காக அங்கிருந்து சென்று விடுகிறார். இந்த நிலையில் தசரதரின் நிலைமை மிகவும் கொடுமையாக இருக்கிறது. அந்த கைகேயிடம் அவள் மீது வைத்த பாசத்தினால் அந்த வலையில் அவர் மாட்டிக்கொண்டு தன் புத்திரனுக்கு துரோகம் இழைக்கிறோம் என்றும் அறிந்து தன்னால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவர் மாட்டி தவிப்பதனால் அந்த ஓரிரவில் அவர் அத்தகைய பலவீனமாகி தன்னால் ஏதும் செய்ய இயலாத நிலையில் மனதளவிலும் சோர்வடைந்து உடலும் மிகவும் நலிந்த நிலையில் அவர் சுமந்திரனை ஸ்ரீராமரை அழைத்து வரும்படியாக கூறிவிட்டு மீண்டும் மூர்ச்சையாகி விடுகிறார். மேலும் பார்ப்போம். ஸ்ரீராமர் நமக்கு அருள் புரிவார். ஸ்ரீராம ஜெயம்.